ஆயுத எழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வயதான பெற்றோரை உடன் வைத்து பராமரிக்க சம்மதிக்காத மனைவியை ஒரு ஹிந்து விவாகரத்து செய்யலாம். தட் கேன் பி a ground for divorce. டைவர்ஸ் கோருவதற்கு பெறுவதற்கு அது ஒரு காரணியாக இருக்க முடியும் என்று உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எது சார்ந்த வழக்கில் இந்த ஒரு உத்தரவு வருகிறது என்றால், கர்நாடகத்தைச் சேர்ந்த தம்பதியினர், அதில் அந்த ஒரு ஆணுடைய பெற்றோர் வயதானவர்கள், பல்வேறு உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களை வைத்து பராமரிப்பதில் அந்த மனைவிக்கு உடன்பாடு இல்லை. இதை காரணமாக வைத்து அவர் நீதிமன்றத்தை நாடுகிறார். அது பல்வேறு கட்டங்களை கடந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வருகிறது. அந்த விவாகரத்தை உறுதி செய்து இது விவாகரத்துக்கான காரணியாக இருக்க முடியும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் த ட்ரிபிள் தலாக் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய விவாகரத்து வழக்கம் குறித்து பல்வேறு தொடர்ந்து விவாதங்கள் எழுந்து வருகின்றன. நீதிமன்றத்திலும் வழக்கு நடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த ட்ரிபிள் தலாக், இந்த தலாக் 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 என்று சொல்லி இந்த விவாகரத்தை உறுதி செய்யக்கூடிய இந்த ஒரு முறை என்பது ரொம்ப எளிதாக இருக்கிறது. பாலியல் சமத்துவத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. நமது நாடு ஒரு செக்யூலர் நாடு, மதச்சார்பற்ற நாடு எனும் பொழுது அதற்கு இடம் இருக்கக்கூடாது. இது ஒரு பாலின சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது. பலதார மனம் என்பது அனுமதிக்க கூடாது என்று தன்னுடைய நிலைப்பாட்டை நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கிறது. இரண்டுமே பெண்கள் சார்ந்த விஷயம். இந்த ரெண்டு வழக்குமே விவாகரத்து சார்ந்த விஷயம் ஆக விவாத பொருளாகின்றன. விவாகரத்து முறையும் தொடரும் விவாதமும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் ராஜலட்சுமி அவர்கள். அதே போல நம்முடைய இணைகிறார் இஸ்லாமிய பெண்கள் சங்கத்துடைய துணைத் தலைவர் ஃபாத்திமா அவர்கள் மற்றும் நம்முடைய ஆதிலட்சுமி, மூத்த வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்களும், எழுத்தாளர் கவிஞர் சல்மா அவர்களும் இந்த விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி நான் ஆதிலட்சுமி அவர்கள்ட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். பெற்றோரை பராமரிப்பது அப்படிங்கிறது ஒரு தம்பதியுடைய கடமை, ஒரு ஆணுடைய கடமை. அதற்கு ஒரு பெண் முட்டுக்கட்டையாக இருக்கும்போது, மனைவி முட்டுக்கட்டையாக இருக்கும்போது தனி கொடுத்தனம் போகணும்னு இன்சிஸ்ட் பண்ணால் தட் கேன் பி a ground for divorce என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது இந்த வழக்கு சார்ந்த ஒரு முடிவு என்றாலும் கூட இது ஒரு முன்னுதாரணமாகறதுக்கான வாய்ப்பு, அது ஒரு டைவர்ஸுக்கான கிரவுண்டா அதனது தாக்கம் அப்படிங்கிறது பல வழக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது அதனது முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சமூகத்தில் நிறைய பேசுகிறோம். இன்னைக்கு கூட்டு குடும்பம், மைக்ரோ ஃபேமிலி, அதெல்லாம் இன்னொரு சுருங்கிக்கிட்டே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதனது அவசியத்தை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்குறீங்களா, இல்லை அத்தனை வரவேற்கத்தக்கது இல்லை, பல்வேறு தாக்கம் கொண்டதுன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு விஷயத்தை இதில் உற்று நோக்கணும். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையில் பெற்றோர்கள், முதியோர்கள், இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் பெருகிட்டு இருக்கு. இன்னொரு நிலையில் ஒரு பெண்ணின் சுதந்திரம். கண்டிப்பாக பெற்றோரை யாராக இருந்தாலும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். நம்ம முதியோர்களை ஆதரவில்லாமல் விடக்கூடாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஒரு ஆண், இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹிந்து தர்மப்படி, நம்ம ஹிந்து கோட் பிரகாரம் ஒரு ஆணை நோக்கி அவர் பின்னாடி கைப்பிடிச்சு ஒரு பெண் திருமணத்துக்கு அப்புறம் வந்தால் அந்த வீட்டில், இதே ஒரு பெண் வச்சுக்கோங்க, ஒரு நிலையை மாற்றி இதே வழக்கை பெண் தாக்கல் செய்கிறா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பணம் கொடுத்தா என் கணவர் திட்டுறாருங்கிற ஒரு நிலையை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்படியே நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஒரு வழக்கா, அது ஒரு சென்சேஷனல் தீர்ப்பா கொடுக்கக்கூடிய நிலை. ஒரு வளர்ந்த நாடுன்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம குடும்ப அமைப்பே இன்னைக்கு ஆட்டம் கண்டு இருக்கிறது. பேசிக்கா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பல்வேறு நிலைகளை நீங்க ஆரம்பிக்கும் போதே கூட்டு குடும்பம் இன்னைக்கு சிதைந்து விட்டது. தனி தீவுகளாக வாழ்கிறோம். மனிதர்களே குடும்ப அமைப்பை சிதறி தீவுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்க ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். இதை நான் அந்த தீர்ப்பை பெண்களுக்கு ஒரு விதம் அவங்க முன்னேற்றத்துக்கு எதிர்வினையை ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அதற்காக பெற்றோரை பராமரிக்க கூடாது, அதை விடணும் அப்படின்னா அதையும் ஏற்படுது. ஒரு பேலன்ஸ்டு பொசிஷனா தான் இதை எடுக்க முடியும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது ஒரு அவங்க எங்க ஹிந்து தர்மம் சொல்லுது, நீங்க போய் கணவர் வீட்டில் தான் இருக்கணும், பெற்றோரை பராமரிக்காத காரணம். இப்போ ஈஸியாகிடும். எல்லா ஹஸ்பண்டும் பெட்டிஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய அப்பா அம்மாவை கவனிக்க ஒத்துழைக்கல, எனக்கு விவாகரத்து வேணும்னு ஒரு தவறான ஒருவேளை இந்த வழக்கில் இதை ப்ரீசிடென்ட்டாக எடுக்காம இந்த வழக்குக்கு பொருத்தமான ஒரு தீர்ப்பா இது இருக்கலாம், இந்த பெண் அவ்வாறு நடந்திருக்கலாம்.
எல்லா வழக்குகளும் இது ஒரு முன்னுதாரணமா கோட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஏற்புடையதில்லை. இது பெண்ணின் சுதந்திரத்துக்கு எதிராக போகும். குறுங்குடும்பம் சிறு குடும்பம் அப்படின்னு இந்த குடும்பம் நீங்க சொல்வது போல தீவுகளா மாறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது ஒரு காலத்தின் கட்டாயமா ஏன் பார்க்க கூடாது? இந்த வழக்கு சார்ந்தது அப்படின்னாலும் கூட இது சார்ந்த தேவைகள் எந்த அளவுக்கு பெண்ணுடைய உரிமை முக்கியமோ வயதான பெற்றோர்களுடைய பாதுகாப்பு முக்கியமா இருக்கு. அவங்களுக்கு உரிமையே சட்டம் கொடுக்குது அப்படிங்கும்போது ஒரு பேலன்சிங் ஆக்டா ஏன் இது ஒரு அந்த வகையில முன்னுதாரணமா இருக்க முடியாது? இல்ல, ஏற்கனவே இன்னைக்கு விவாகரத்துக்கு காரணியாக பெண்ணை குறிப்பிடுறாங்க. இப்ப இந்த குடும்ப அமைப்பை உடையறதுக்கு காரணமே பெண்கள், படிச்ச பெண்கள், வேலைக்கு போற பெண்கள் திருப்ப அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஒரு குடும்ப அமைப்பை நல்லா இருந்தாலும் அது கெட்டு போனாலும் பெண்கள் தான் காரணம். அப்படி கிடையாது. குடும்பம்ங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நிலையான அமைப்பா இருக்கணும். அதுல மாற்று கருத்து இல்ல. பெற்றோர்களை பராமரிக்க தவறும் யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2007 ஆண்டு சற்றே ஒரு பேட்ரியார்க்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவை மேல கொண்டிருக்கு அப்படின்னு கருதுறீங்க? கண்டிப்பா இது பெண்ணுக்கும் பொறுத்து. இன்னைக்கு நிறைய பெண்கள் திருமணம் ஆயிட்டு வராங்கங்க. ஆனா அவங்க சம்பாதிக்கிற படத்தை அம்மா கல்யாணத்துக்கான கடனுக்காக ஒரு மாசம் கொடுத்துட்டேன்னா அதற்காக அந்த பெண் குடும்ப வன்முறைக்காக பெற்றோர் வீட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்கு. அதாவது தவறாக ஒரு பெண் பெண்ணுக்கான சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை 1-2 இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் அதன் காரணமா காட்டி பெண்களுக்கு எதிரான இப்படி தீர்ப்புகள் வரும்போது பெண்ணோட முன்னேற்றம் தடைபெறும். ஓகே, நான் பேராசிரியர் ராஜலட்சுமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். இது சற்ற பேட்ரியாக்கலாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு தானே நிறைய இருக்குது இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும். ஆணுடைய பெற்றோரை மனைவி பராமரிக்கிறதுக்கு சம்மதிக்கலை, தண்ணி கொடுத்தனம் போகிறதுக்கு தொடர்ந்து பிரச்சனை பண்ணுறா அப்படின்னா அது ஒரு டைவர்ஸுக்கான காரணியாக இந்த தீர்ப்பு சொல்லுது. சகோதரி ஆதிலட்சுமி சொல்வது போல இதே லாஜிக்கை ஏன் பெண் வைக்கக்கூடாது? என்னுடைய பெற்றோருக்கும் உடம்பு முடியல, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள என்னுடைய கணவர் பராமரிக்கிறதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னு அதையும் ஒரு கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸா வைக்க முடியுமா? அது பற்றிய தெளிவு தீர்ப்புல இல்லை. அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் பெண்கள் ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வராங்க. இந்த பர்டிகுலர் கேஸை விட்டு தனியாக பார்த்தோன்னா இந்த கேஸ்லேயே 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று அவருக்கு ஏதோ ஒரு வேலைக்காரியோட பணிப்பெண்ணோட பாலியல் தொடர்பு இருந்தது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. இவர் சொல்கிறது எங்கள் அம்மா அப்பா பார்க்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப முதிய தம்பதிகளில் கல்யாணம் ஆகி ஒரு 6 வருஷத்துக்குள்ள ஒரு பெண்கள் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத அதோட ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு சொத்துரிமை இது ஒரு விஷயமா போகுது. ஆக்சுவலாக பெண்களுக்கு கூட சொத்துரிமை, எந்த பெண்களுக்கும் நம்ம சொத்துரிமை சொத்து கொடுக்கறது இல்லை, ஆண்களுக்கு தான் சொத்து கொடுக்குறோம். மொத்தத்தில் பெண்கள் வச்சிருக்க சதவீதமே சட்டப்படி இந்த சட்டம் இருக்கு, ஆனால் கொடுக்குறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அப்படி இருந்ததுன்னா பெண்களுக்கு சொத்தும் கொடுத்து பெண்களுக்கு இந்த பெற்றோரை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு கொடுக்கறதுக்கு ஒரு லீகலாக ஒரு சோஷியலாக ஒரு பைண்டிங் வந்துடுது. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம ஒரு டிரான்சிஷன் சொசைட்டி, டிரான்சிஷன் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த சொசைட்டியில் பெண்கள் ஒரு வேலைக்கு போகிறாங்க, பணம் கொண்டு வராங்க. அந்த பணம் அவங்களுக்கு போகுதா, அவங்களுக்கு தேவைகளுக்கு இருக்கா, அவங்க பெற்றோர்களுக்கு உபயோகப்படுமாங்கிறது அது இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே சமயத்தில் இன்றைக்கி நமக்கு நம்மளுடைய அந்த முதியோர்களை பாதுகாக்க வேண்டும், முதியோர்கள் இருக்க வேண்டும், வயதான பெற்றோரை பார்க்க வேண்டும், அண்ணன் தம்பி அந்த குடும்ப தொடர்பு இருக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கலாச்சாரத்தில் அடிப்படையாக இருக்கிறது. அதை நம்ம இன்றைக்கி எல்லா நாடுகள்லையும் அதை கொஞ்சம் வேண்டி தான் இருக்காங்க. நம்ம நினைக்கிற வெஸ்டர்ன் சிவிலைசேஷன்லாம் கிடையாது. இன்னைக்கு ரோமோ ஃப்ரான்ஸ்லாம் அவங்க அவங்க கல்ச்சரில் அவங்க இன்னைக்கு ஹிலாரி கிளின்டனே அந்த ஃபேமிலி நாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஷி கேன் பி அ பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுங்கிறது வரைக்கும் அமெரிக்கா வரைக்கும் அந்த தத்துவம் இருக்கிறது. அதனால நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த பெற்றோரை பார்க்க வேண்டும் என்றால் அது இன்னைக்கு பார்க்குறவங்களே எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி ஓல்டேஜ் ஹோம் இருக்குது. அதே சமயத்தில் வீட்டில் இருக்கவங்க முன்ன காலத்தில் ஒரு வரவு செலவெல்லாம் ஒரே சாதாரணமாக இருக்கும்போது வயதானவர்களை ஒரு வெரண்டாவிலையோ ஒரு திண்ணைன்னு அந்த காலத்தில் இருக்கும், அதில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அங்கேயே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும், ஏதோ ஒரு மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ தேவையெல்லாம் ஒரு நர்சிங் அசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு தேவையெல்லாம் அதிகமாகிறது. இந்த மாதிரி சமயத்தில் இந்த வீடு சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி சின்ன வீடுகளாக இருக்கிறது. அந்த இடத்துல இட பற்றாக்குறையும் இருக்கிறது. அதுல இவங்களுக்கு தனியா வீடு கொடுக்க முடியுமா, அவங்களுக்கு தேவையெல்லாம் கொடுக்க முடியுமா, ஒவ்வொரு சூழல்ல மாறுபடும். அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை வருது. ஒரு சமத்துவம் பார்க்க முடியுமா? இப்போ ஒரு ஆணுடைய பெற்றோர் பராமரிக்கல அப்படின்னா டைவர்ஸ் கோரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே லாஜிக்கா ஒரு பெண் கோர முடியுமா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் எப்படி போறாங்கன்னா இந்த பெண்கள் அவங்க பேரண்ட்ஸை தான் கொஞ்சம் மெதுவா மாமியார் மாமனாரை தள்ளி விட்டு அவங்க பேரண்ட்ஸை உள்ள கூட்டி கொண்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான் சாதாரண. இதை நம்மளே சொல்லக்கூடாது, பெண்களா இருந்து சொல்லக்கூடாது. ஆனா இதுல என்னன்னா சொத்துரிமை கொடுக்கப்பட்டால்
இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இந்த உரிமை வருங்கிறது நான் ஒரு சமத்துவம் இருக்கணும் இல்லையா? ஒரு பெண்ணு வந்து ஒரு செகண்டரி கேரக்டரா அந்த ஒரு திருமண இன்ஸ்டிடியூஷன்ல வைக்கிற மாதிரி இல்லையா அந்த தீர்ப்பு? அதாவது வீட்டுக்கு வர்ற பெண்ணையும் வீட்டில் இருக்கிற நம்மளுடைய பெண்ணையும் ரெண்டையும் ஒரு சேர பார்த்து ரெண்டுக்கும் சொத்தை கொடுத்தோம்னா ரெண்டு பேரும் பார்க்குற ஒரு சொத்துரிமை பெண்ணுக்கும் சட்டம் கொடுக்குது. அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அங்கங்க அது யதார்த்தமா இருக்கான்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. இருக்கணுங்கிறது தான் நியாயம். ஆனா இப்ப என்னன்னா இது ஒரு பக்கத்துக்கு நல்வாய்ப்பும் இன்னொரு பக்கத்துல அந்த வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு கேட்கிறேன். இப்ப வயதான பெற்றோரை வந்து பாதுகாக்கணும், பராமரிக்கணும். ஆனா அந்த வயதான பெற்றோர் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடும். அந்த பெண் வந்து ஒரே பெண்ணா இருக்கக்கூடும். ஸோ இப்போ அந்த பெண் வந்து டைவர்ஸுக்கான ஒரு காரணியை அதை வைக்கலாமா? என்னால பராமரிக்க முடியல, என்னுடைய கணவர் ஒத்துழைக்கல அப்படிங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல ஒரு பொண்ணு அதை சொல்லக்கூட முடியாது. ஆனாலும் சில இடங்களில் சட்ட சமத்துவம் அப்படிங்கிற கேள்வி சட்ட சமத்துவம் இல்லை. இது வந்து கேஸ் வரைக்கும் போறதுக்கு ஒரு ஆண் வந்து டைவர்ஸ் கேட்கறதுக்காக இந்த காரணங்களை எல்லாம் சொல்றாங்க, அந்த பொண்ணு வேற காரணம் சொல்லுது. அதில் ஒன்னமங்க ரீசனை அக்செப்ட் பண்ணிடுறாங்க இன்னைக்குங்கிறதா விஷயம். அந்த கேஸோடைய நேச்சரை காட்டிலும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புடைய இந்த ஒரு சாராம்சம் திஸ் கேன் பி கிரவுண்ட் ஃபார் டைவர்ஸ் என்பதுதான் பிரதானமா எழக்கூடிய கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயமும் நம்முடைய விவாதத்தை இருக்குது. இந்த ட்ரிபிள் தலாக் முறை, இதற்கு மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறது, எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஆளும் கட்சியாக பாஜக தொடர்ந்து எதிர்த்த ஒரு விஷயம். அரசாங்கமாக ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்து 28 பக்க அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. பல இஸ்லாமிய நாடுகளிலேயே இல்லாத வழக்கம், இன்னும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வழக்கம் ஏன் ஒரு செக்யூலர் நாடான இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற விவாதத்தை வச்சிருக்கிறது. சகோதரி ஃபாத்திமா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, ட்ரிபிள் தலாக் விவகாரத்தில் மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்து அஃபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறது. வழிபாட்டு முறை என்பது வேறு, வாழ்வியல் அப்படிங்கிறது வேறு. வழிபாட்டு முறையில் அரசுக்கு எந்த வேலையும் இல்லை, அது எல்லாருடைய உரிமை, அதில் யாரும் தள்ளிட முடியாது, அரசு உட்பட. ஆனால் திருமணம், விவாகரத்து இதெல்லாம் வாழ்வியல் முறை சார்ந்த விஷயம். அப்படிங்கும்போது இந்த ட்ரிபிள் தலாக்கில் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், மொராக்கோ, டுனிஷியா, துர்க்கி, இந்தோனேஷியா, ஈஜிப்ட், இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளிலேயே நிறைய சீர்திருத்தங்கள், மாற்றங்கள், சில இடங்களில் தடையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு செக்யூலர் நாடாக இருக்கக்கூடிய, பல விஷயங்களை ப்ராக்ரெசிவாக கருதப்படக்கூடிய இருக்கக்கூடிய இந்தியாவில் இன்னும் இதில் நம்ம ஒரு பழமையான முறைகளை கடைபிடிப்பது அப்படிங்கிறது சரியா? நல்ல கேள்வி இது. வழிபாட்டு முறை, வாழ்வியல் முறைன்னு சொன்னீங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து எங்களுக்கு கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்தனை பட்டியல் அல்லாமலும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கும் அத்தனை முஸ்லீம்களுக்கும் என்று ஒரு கோடிஃபிகேஷன் இருக்குது. அது வந்து த ஃபைனல் ரெவலேஷன் ஆஃப் த ஆல்மைட்டி, எங்களுடைய இறுதி வேதமான திருமறை திருக்குரான். அதில் நம்மை படைத்த இறைவன் வந்து இன்னைக்கில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு நபிகள் நாயகம் அவர்களுக்கு அது அருளப்பட்டு அதில் வெறும் வழிபாட்டு முறை மட்டுமல்ல, வாழ்வியல் முறையும் கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த ஒரு நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனாலேயோ எந்த இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் சரி, பெண்ணிய அமைப்புகள் இதற்காக குரல் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்ணிய அமைப்புகளுடைய கருத்து இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, கோடிஃபை செய்யப்பட்டிருக்கு. Of course that has to be respected. தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அந்த ஒரு புரிதல்ல அதை இன்னும் சரிப்படுத்துறதுக்கு, அதை ரிஃபார்ம் பண்றதுக்கு பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளே முயற்சி செய்த போது இங்க இருக்கக்கூடிய வருஷன் தவறானது, இங்க இருக்கக்கூடிய புரிதல், அதனது செயல்பாடு தவறானது அப்படிங்கிறது நீங்க சொல்றதுல பார்ஷியலி கரெக்ட். எனக்கு வந்து பாகிஸ்தானை பத்தியோ மொரோக்கோவை பத்தியோ ஐ டோன்ட் கேர். ஐ லிவ் இன் இந்தியா அண்ட் ஐ எம் கன்சர்ன்ட் அபவுட் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் லா. எங்களுடைய இந்திய அரசியல் சாசனம் வந்து எங்களுக்கு எங்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு, அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதற்கு, டு பிராக்டிஸ், ப்ரீச் அண்ட் ப்ராபகேட் எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு. உண்மை. அதிலேயே வந்து எங்களுக்கு ஒரு பர்சனல் லாக்காக வந்து உரிமை வழங்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு மட்டும் அதே வேளையில ஹிந்து பெண்களுக்கு, இஸ்லாமிய பெண்களுக்கு, கிறிஸ்துவ பெண்களுக்கு சம உரிமையும் இதே கான்ஸ்டிடியூஷன் தான் வலியுறுத்தி இருக்கிறது. ஹிந்து பெண்களுக்கு, கிறிஸ்துவ பெண்களுக்கு ஐ அம் ரியலி சாரி அபவுட் இட். பர்சனல் லா ஒன்று, சம உரிமை ஒன்று. லெட் அஸ் நாட் மிக்ஸ் இட் ஹியர். இப்போ என்னுடைய மார்க்க வழிபாடு அடிப்படை உரிமை இல்ல, என்னுடைய மார்க்க வழிபாட்டுல irrespective of caste, creed, religion, gender எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுல வந்து கருத்து வேறுபாடு இல்ல. let us make it very clear. Human rights is separate is one thing. You can't mix it with a religious right. Human rights எங்களுடைய அரசியல் சாசனம் வந்து எங்களுக்கு உரிமை வழங்கப்பட்டு
இன்றைக்கு அல்ல, இந்திய நாட்டுடைய விடுதலை பெற்ற உடனேயே இந்த நாட்டுக்காக என்று சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அரசியல் சாசனம் எங்களுக்கு வகுத்துரைக்கப்பட்டது. அதில் எங்களுக்கு வந்து தனியார் சட்ட வாரியத்திற்கு உரிமைகள் வழங்கப்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக கை வைக்காத மீது ஒன்றை இப்பொழுது புதுசாக வந்து பிஜேபி அரசாங்கம் எங்களுக்கு வந்து உரிமையை வாங்கி கொடுக்குறாங்க, முஸ்லீம் பெண்களுக்கு வந்து நாங்கள் உரிமையை பெற்று தரோம், உங்களுக்கு சம உரிமை தரோம்னா அப்போ முஸ்லீம் பெண்களுக்கு நீங்க பேசும்பொழுது எல்லா பெண்களையும் பற்றியும் பேசுங்க. இதுல வந்து ஒன்லி நீங்க ஏன் தலாக மட்டும் எடுத்துக்கிறீங்க? நீங்க சம உரிமையை பற்றி நீங்க இல்ல சம உரிமை சார். ஐ டெல் யூ ஒன் திங், இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிற்போக்குத்தனத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்னா முஸ்லிம் பெண்கள் மட்டுமல்ல, அனைத்து இந்திய நாட்டில் வாழக்கூடிய பெண்களுக்கு கல்வி அறிவு இல்லை, அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை. அதெல்லாம் செய்யணும். அதெல்லாத்தையும் நீங்க விட்டுட்டு பல முற்போக்கான அம்சங்கள். Sir, the hidden agenda here is nothing but the BJP government wants to implement uniform civil code. அது ஒரு காலத்திலயும் முடியாது. இதெல்லாம் வந்து from the back door they trying to intrude. இன்னைக்கு தலாக பத்தி நீங்க பேசுறீங்கன்னா இது வந்து தலாகன உயிர் போகக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. சில பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது வந்து எப்படின்னா இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துடைய நோக்கமா இருக்க முடியும் தானே. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேஸ் எடுத்து பேசுனீங்க பாருங்க, அது எவ்வளவு அப்சர்டோ. எப்படி ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பெற்றோரை கவனிக்கவில்லை என்று விவாகரத்து கோரலாம் என்று சொல்லக்கூடிய எப்படி ஒரு சட்டத்தை இன்னைக்கு பத்தி பேசுறாங்களோ அது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான. வாட்ஸ்அப்லயோ ஒரு எஸ்எம்எஸ்லயோ ஒரு 3 வார்த்தை பயன்படுத்தி ஒரு பெண்ணுடைய திருமண முடிவு நடக்கும் அப்படினா அத நம்ம எப்படி பார்க்கறது? சில பேர் செய்யக்கூடிய தவறினால் ஷரியத்தை நீங்க மாற்றி அமையுங்கள் என்று சொல்வது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. நிச்சயமாக சொல்லக்கூடாது. நாங்க வந்து பல முற்போக்கான அம்சங்களை விதவை வருமானத்தில இருந்து சொத்துரிமை வரைக்கும் பொருளாதாரத்தை பத்தி பல முக்கியமான அம்சங்களை பேசுறோம். பொருளாதார உரிமையை பற்றி பேசினாங்க. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்களுக்கு சமமாக பொருளாதார உரிமை இஸ்லாம் வழங்கியது. இல்ல அத நம்ம பார்க்கணும். ஆனா அதே வேளையில சில விஷயங்கள் தவறா புரிந்துக்கப்பட்டிருந்தா அது வந்து நாங்க அது எங்களுடைய தனியார் சட்டங்க, நாங்க அதை கோடிஃபை பண்ணிக்கிறோம். அதுல வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது, இந்திய நாட்டுடைய அரசாங்கத்துக்கும் உரிமை கிடையாது. எங்களுடைய தனியார் சட்டத்துல அவங்க வந்து நுழையீட்டு செய்து தலையிடுவது என்பது நிச்சயமாக ஒற்றுக்கொள்ள முடியாது. விரிவா வரேன். சகோதரி சல்மா அவர்களுடைய முதற்கட்ட பார்வையை நான் கேட்க விரும்புறேன். சகோதரி சொல்வது அப்படிங்கிறது மத்திய அரசு இதை எடுக்கும் போது நான் எங்களுக்கு கூடுதல் சந்தேகம் வருது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அரசுக்கு என்ன வேலை அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க. பல பெண்ணிய அமைப்புகள் இந்த ஒரு நிலைப்பாட்டை யார் எடுத்திருந்தாலும் வரவேற்போம் அப்படிங்கிற நிலையில வரவேற்கிறாங்க. இது காலத்தின் தேவையா இந்த ஒரு சீர்திருத்தம், இதுல ஒரு ரீலுக்கு நினைக்கிறீங்களா இல்ல சகோதரியோட கருத்தோடு உடன்படுறீங்களா? முதல்ல இன்னைக்கு இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஒண்ணா சேர்த்து பார்க்கணும். இந்த ட்ரிபிள் தலாக் விஷயத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மத சார்பற்ற நாடு, இங்கே மதம் சார்ந்த ட்ரிபிள் தலாக்குக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அந்த கேஸ்ல வந்து இந்து மதத்தை வாழ்வியல் பின்பற்றக்கூடிய அந்த கணவரும் மனைவியும் அப்படின்னு சொல்லி இந்த மதம் சார்ந்த இந்த விஷயத்தை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருது. வந்து ரெண்டுமே மதம் சார்ந்த ஒரு விஷயமா இங்கே வந்து ஒன்றில் கூடாதுங்கிறது இல்லை கூடுன்ற மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த பிஜேபியுடைய நோக்கம் வேணா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க மதத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும்னு நினைக்கிறது இந்த காமன் சிவில் கோடோட ஒரு கொண்டு வரணுங்கிற முயற்சியுடைய ஒரு வழிமுறையாக தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த நோக்கம் இருக்குது, பல வருடங்களாக அதை அவங்க செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இங்கே பல மதங்களும் பல சிறுபான்மையினர்களும் வசிக்கக்கூடிய இது போன்ற ஒரு நாட்டில் வந்து சாத்தியமாக போவதில் நான் யாரும் விடவும் மாட்டோம். ஏன்னா அது எங்களுடைய உரிமை அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அது வந்து அது வேற, எங்களுக்குன்னு சிவில் கோட் இருக்குது, காமன் சிவில் கோட் இருக்குது. எங்களுடைய பர்சனல் லா வந்து யாரும் டச் பண்ண முடியாது, அது அவங்க யாரும் கை வைக்க கூடாதுங்கிறத நாங்கள் கேட்குற ஒரு உரிமை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த ட்ரிபிள் தலாக் பற்றி பேசுகிறப்போ குரானில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். எப்போ வேணாலும் அது வந்து பந்தம் கிடையாது, எப்போ வேணாலும் வந்து நம்ம வந்து டைவர்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்துது. இன்றைக்கி இந்த பெண்கள் அமைப்புகள் தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க. யார் போனாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் போயிருக்காங்க. என்ன கேட்டு போகிறாங்க? ட்ரிபிள் தலாக்குங்கிறது இன்னைக்கு குரானில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, குரானில் எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அப்படிப்பட்ட உரிமை, அந்த உரிமையை எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லி தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே ஒழிய மற்றபடி அரசாங்கத்திட்ட வேற எதுவும் அவங்க கேட்டு போகல. இதுதான் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை தான் அவங்க கேட்டு போறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ட்ரிபிள் தலாக் ட்ரிபிள் தலாக் வந்து 60% இந்திய பெண்கள் இன்னைக்கு ஒரே சமயத்துல அந்த ட்ரிபிள் தலாக் வந்து, ட்ரிபிள் தலாக்னா என்னன்னா ஒரே சமயத்துல தலாக் தலாக்னு சொல்லிட்டு
போயிடுறது. அப்போ 60% இந்திய முஸ்லீம் பெண்கள் வந்து இதனால தவறான வழிநடத்தல் மூலமா வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையை தான் நீங்க கேள்வி கொடுத்த வேண்டும். இஸ்லாமிய நாடுகள்ல என்ன மாதிரி நடைமுறையில இருக்குன்னா, ஒரு தலாக்குக்கும் இன்னொரு தலாக்குக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வேணும். அப்புறம் அவங்க சேர்ந்து தான் வாழுவாங்க. சில சமயங்கள்ல அவங்களுக்கு வந்து சரி சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா திரும்ப அவங்க வேண்டாம் விட்டுறலாம். ஆனால் திரும்ப அந்த 3 தலாக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி, ஏன்னா குடும்ப நல கோர்ட்லாம் அப்படிதான் இப்போ போகுது. வந்து ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்க, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப வாங்க, கவுன்சிலிங் போங்க, இந்த மாதிரி. அதை வந்து இதையும் அப்படி தான் இருக்குது நடைமுறையில். ஆனால் இன்னைக்கு தவறாக சில இஸ்லாமிய ஆண்கள் சார்ந்த அமைப்புகள் வழி நடத்துறதுனால தான் இன்னைக்கு பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு ட்ரிபிள் தலாக்கின் மூலமாக பல பெண்கள் வாழ்க்கை இழக்கிறாங்க. அதுதான் இஸ்லாமிய பெண்கள் அமைப்பு எல்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. எங்களுக்கு குர்ஆன்ல இருக்க உரிமையை எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அதற்கான முயற்சிகள் நிச்சயமா மேற்கொள்ளப்படணும். அது வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். அது இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் பெரிய கோளாறு இருக்கு. அது நீக்கப்படணும் அப்படின்னு சகோதரி போன்றோர் கருதுறாங்க. அதுதானே நம்ம பார்க்கணும். உங்களுடைய மத உரிமைகள்லயோ இந்த பிராக்டிசஸ்லயோ யாருக்கும் ரோல் இருக்க முடியாது. பட் அது ஒரு பாதிப்பு வரைக்கும் போகும்போது அந்த ஒரு கரெக்டிவ் ஸ்டெப் ரிஃபார்ம்ஸ், அது வெளியில இருந்தோ சட்டத்தின் மூலமா உள்ள இருந்தோ அதுக்கான அவசியம் இருக்குன்னு நீங்க கருதலையா? அவசியம் இருக்கு. ஆனா அரசாங்கத்தில் தலையிட்டு அவங்க வந்து இந்த அவசியத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து சொல்லி சுப்ரீம் கோர்ட் மூலமா எங்ககிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. எங்களுடைய மார்க்க கட்டமைப்பு இருக்கு. கோர்ட் கேக்குது அரசு நிலைப்பாட்டை. இதுல வந்து சல்மா சொன்ன ஒரு கருத்துக்கு மட்டும் நான் என்னுடைய ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புறேன். 60% சொன்னாங்க. நிச்சயமாக 60% கிடையாது. பாதிக்கப்பட்ட சில பெண்கள் இருக்கலாம். ஆனா முறைப்படி செய்யக்கூடியவர்கள் பின்பற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஃபுல் ப்ரூஃபா வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? ஃபுல் ப்ரூஃபா வைக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு நீங்க அறிஞ்சிருப்பீங்க. எஸ்எம்எஸ் இல்ல தவறான நடைமுறையில பாதிக்கப்பட்ட தப்பு தான். கட்டாயமா தப்பு. ஜஸ்டிஸ் மார்க்கண்டேயன் சொல்லிருந்தாரு. குர்ஆனுக்கு மாற்றான ஒரு விஷயத்தை தான் இவங்க இம்ப்ளிமென்ட் பண்றாங்க. சில பேர் செய்யக்கூடிய தவறுனால மார்க்கத்தின் மீது நம்ம பழியை சுமத்த முடியாது. திருக்குர்ஆன் வந்து இதுக்காக தனியாக ஒரு அத்தியாயம் வழங்கப்பட்டிருக்கு. அத்தலாக் என்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு திருக்குர்ஆன்ல. அதுல வந்து தலாகை எப்படி வழங்க வேண்டும் என்று கோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு இல்ல நேத்துல 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மிக மிக தெள்ள தெளிவாக தலாக் என்கிற அந்த தலைப்பில் முழு அத்தியாயத்தை இறைவனால் அருளப்பட்டு எப்படி கொடுக்க வேண்டும். ஏன்னா திருமணம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் என்பது இஸ்லாத்தினுடைய வழக்கு. ஈரான் போல பாகிஸ்தான் போல இஸ்லாமிய நாடுகள் அவங்களுடைய புரிதலும் நம்முடைய புரிதலும் வேறுபடுது. அது இன்னும் ரெஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு கருதப்படுது. ஈராக்கா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே குர்ஆன் தான் சார். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரே திருமறை தான் இருக்கின்றது. அவர்கள் செய்கின்றார்கள். பெண்களுக்கான அந்த வாய்ப்பு உறுதிப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் இங்க இல்லையே. அதற்காக வேற ஒரு காரணம். இது ஆணாதிக்க சமூகம் வந்து தனக்கு ஏத்தது மாதிரி மதத்தை பயன்படுத்த நினைக்கிறவங்க தான் இப்படி ஒரு வழிமுறையில பெண்களை நடத்துறாங்க. அதற்காக நாங்கள் வாதாடுவது என்பது பெண்களுக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு வர வேண்டும். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கே தெரியாது எப்படி தலாக் கொடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. திருக்குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல உங்கள் மனசு 2 பேர் மத்தியில வந்து ஒரு மனமுறிவு வந்து விட்டது என்றால் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களை வைத்து உறவினர்களை வைத்து நீங்க வந்து 2 பேருக்கு மத்தியில சமாதானத்தை பேச வைங்க. முதல் தலாக சொல்லுங்க. அப்படி சமாதானம் பேச முடியா கட்டி அப்புறம் 1 மாத காலம் மாத விடாய் செல்ல வேண்டும். உங்கள் மத்தியில 2 பேரும் ஒன்னா இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு உங்கள் மத்தியில வந்து சமாதானம் ஏற்படாவிட்டால் அடுத்த தலாக் மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து வாழுங்கள். ஏன்னா ஒருத்தர் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மத்தியில வந்து ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஏற்படலாம். அதுக்காக வந்து முதல்ல வலியுறுத்தப்பட்டிருக்கு. செயல் வடிவத்தில் வரக்கூடிய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்ளிருந்து அணுகணுமே தவிர அரசுக்கோ சட்டத்துக்கோ இதுல தேவை இருக்கக்கூடாதுன்னு கருதுறீங்க. ட்ரிபிள் தலாக் பற்றி பேசும்போது பேராசிரியர் ராஜலட்சுமி அவங்க ஒரு விஷயத்தை வலியுறுத்தினாங்க. சல்மா அவர்களும் அதுல உடன்படுறாங்க. அதாவது இதுல ஒரு சீர்திருத்தம் தேவையா, பிரச்சனை இருக்கா அப்படின்னா இருக்கலாம். ஆனால் அது வந்து உள்ளிருந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளேருந்து அணுகப்பட வேண்டிய ஒரு விஷயமே தவிர இந்த மதமும் வாழ்வியலும் கலக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அது அவங்க மட்டத்தில் சீர்திருத்தம் செய்வது சரியா இருக்குமா? ஒரு அரசு ஒரு சட்டம் இந்த விவகாரத்துல தலையிடுவது சரியா இருக்குமா? அந்த முறையா சீர்திருத்தத்தை அவங்க கிட்ட விடுவது சரியா இருக்காதா? சிஸ்டத்துல இருந்து இது வரல அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா அவங்க பெண்கள் அமைப்பெல்லாம் மறுபடியும் இதை எடுத்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட இவங்க பதர் சபை எஸ்ஐஎத் அமைப்பெல்லாம் பாடுறாங்க. இவங்க கூட அங்கே போராடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தான் இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பாத்திமா கூட 50,000 பெண்கள்கிட்ட முஸ்லீம் பெண்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க.
நாட்டுல எவ்வளவு லட்சம் பேர் இருக்காங்க. இருங்க 6 வருடமா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து கொண்டு போறாங்க. அதனால இது வந்து கீழ இருந்து தான் வருது, முஸ்லீம் பெண்கள்கிட்ட இருந்து தான் வருது. நீங்க சமுதாயத்தில் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எதனாலும் வந்து உடனே பிஜேபி செஞ்சா மட்டும் இவ்வளவு நாள் ஏன் செய்யப்படல? 20 நாடுகள் இஸ்லாமிக் நாடுகள்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆக்சுவலா இவ்வளவு நாளும் எல்லா 20 கண்ட்ரி முஸ்லீம் கண்ட்ரிஸ்ல ஈஜிப்ட்ல இருந்து சிரியால இருந்து எல்லாத்துலயும் அவங்க வந்து மாடரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம 50வது ஆண்டுல இருந்து ஹிந்து சட்டங்கள் வந்து விதவை மறுமணமாகட்டும் அதே சமயத்துல உடங்கட்டை ஏறதெல்லாம் இருந்தது, பர்பாரிக் ஆட்டிடியூட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் மாத்தி இருக்கோம். இன்னைக்கு வந்து இவர் சோமன் ஒரு பிபிசிக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு, ஒரு இஸ்லாமிக் ரிசர்ச்சர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்குரானிக் பிராக்டிஸ் எக்ஸிஸ்ட் இன் இந்தியா, இட் ஹேஸ் டு பி கரெக்டட். என்னைக்கு முஸ்லிம் பெண்கள் நல்லா இருக்காது, என்னைக்கு அவங்க விடுதலை ஆகுது? நீங்க எல்லா பெண்களும் நன்றாக இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். இன்னைக்கு பெண்களோட படிப்பு வந்து குறைவாக இருக்கு. தவறா பேசுறேன், ஒரு பெண்ணாக தான் பேசுறேன். அவங்க இருக்குமானா, செயல்படப்படுமானா, பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுமானா, கல்யாணம் அப்படின்னு சகோதரி ஃபாத்திமாவும் சொல்றாங்க, சல்மா அவர்களும் சொல்றாங்க. சகோதரி சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அது எங்க சிஸ்டத்துக்குள்ள பாத்துக்கிறோம், அரசுக்கு இங்க தேவையில்லைங்கிறாங்க. பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ ஒரு மதம் மட்டும் இருக்கக்கூடிய நாடு. சோ அரசு மதம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பல மதங்கள் இருக்கும்போது அந்த சீர்திருத்தத்தை செய்யக்கூடிய அதாவது இங்க வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கணும். இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் அவங்களோட டெவலப்மெண்ட்டை பார்க்கல. முஸ்லிம் பெண்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கு, அந்த சீர்திருத்தத்தை அவங்க வாழ்வியல் சார்ந்த சீர்திருத்தத்தை செய்யக்கூடிய வாய்ப்பையும் அட்டானமியும் அவங்கள்ட்ட கொடுக்கிறது சரியா இருக்குமா, இல்ல சட்டம் நுழைவது சரியாங்கிறத அவங்க தான் செய்யணுங்க. அதற்கு நீங்க சல்மா சொன்ன ஒரு பாயிண்ட், இது வந்து ஆணாதிக்க சமூகம் நம்ம இந்தியாவில். ஆகையினால இவர்கள் வேணுங்கிற மாதிரி எடுத்துட்டு போனாங்க. இன்னும் பெர்சனல் இன்சிடென்ட்ஸே எனக்கு தெரியுங்க. அதாவது யாராவது இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு டைவர்ஸ் முதல் மனைவி கொடுக்க மாட்டானா உடனே ஒரு ரகசியமா ஒரு இஸ்லாமுக்கு மாறிக்கிறாங்க. மாறிட்டு 2 கல்யாணம் பண்ணிட்டு சௌரியமா இருக்காங்க. யாரால பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடக்க கூடாது என்பதற்காக ஒரு சமுதாயத்துல பெண்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். நம்ம தலாக்குனா யாருக்குனாலும் இந்த 3 தலாக் கொடுத்து வாட்ஸ்அப்லனாலும் சரி, இமெயிலனாலும் சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அக்கறை இருக்கு இல்லையா? இல்ல, நான் ஒரு பெண்ணிடத்தை சேர்ந்த அதிகமாக வரதட்சணை கொடுமைகள் செய்யப்பட்டு பெண்கள் எரிக்கப்படுகின்றார்கள், தற்கொலை அதுக்கு சட்டம் இருக்கு இல்லையா? அதுக்கு சட்டம் இருக்கிறது, அதுக்கு சட்டம் இருக்கு, அதெல்லாம் சட்டம் இருக்கிறது, அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கப்படுகிறது. கோர்ட்டுக்கு போலாம். வரதட்சணை கொடுமையை தடுக்கிறதுக்கு தண்டிக்க சட்டம் இருக்கு. அது போல இதுக்கும் சட்டம் இருக்கணும். இது லீகலா கோடிஃபை பண்ணணும். இல்ல, என்னைக்காவது இந்த இஸ்லாமிய பெண்கள் ஒரு நல்ல முறை வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களோட கவலை. அவங்களே எங்க நாட்டில் உள்ளவங்க தான். அதாவது கோட்டா இருக்கிறது, கல்விக்கு எல்லாம் பெண்களை வெளியே அனுப்பலன்னா நீங்க என்ன கல்வி? அதாவது முஸ்லிம் இஸ்லாமிய அமைப்புகள் இதை வரவேற்றிருக்கு, பெண்கள் அமைப்புகள் இதை வரவேற்றிருக்கிறது. எங்களுடைய கல்வியை அக்கறையாக தான் சொல்கிறோமே தவிர இது அமைப்புகள் பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருக்க உரிமை கூட இந்த ஊரில் இருக்க இஸ்லாமிய பெண்களுக்கு கிடைக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. இருக்க வேண்டும். எல்லா சமுதாய வேற்றுமை இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், இருக்க வேண்டும். பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மதமும் அதுக்கான ஒரு அட்டானமியை எதிர்பார்க்கும் இல்லையா? நீங்க உதாரணத்துக்கு பாஜக தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்து கோயில்களுடைய நிர்வாகத்திலிருந்து அரசு நீங்கணும் அப்படின்னு. எதனால சொல்றீங்க? இது எங்க மதம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசுக்கு என்ன வேலைன்னு அது உங்களுடைய கருத்து. அது போல இது எங்க வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. சோ லீவ் இட் டு அஸ் அப்படின்னு அவங்க கேக்குறது. குறைபாடுகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், லீவ் இட் டு அஸ் அப்படின்னு கேட்பது நியாயமா பார்க்க கூடாது. பை தி சேம் லாஜிக்
அதாவது லீவ் விட்டர்ஸ் அவங்க தான் வந்து அதை சீரமைக்க வேண்டும். அவங்க சீரமைப்பதற்கு ஒரு ஏதேனும் ஒரு ஜுடிஷியல் சாங்ஷனிங் இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிறது தான் எங்களோட வாதம். ஆதிலட்சுமி அவர்களுடைய டேக் ஆன் திஸ். என்னோட விஷயம் வந்து இது வந்து ஒரு செக்யூலர் ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம கான்ஸ்டியூஷன் அமைக்கும் போதே காமன் சிவில் கோட் பற்றி பேசப்பட்டது. அந்த தருணத்தில் வந்து ஹிந்து லாஸ் எல்லாமே கோடிஃபைட் பண்ண லாஸ் தான். நீங்கள் 1955க்கு அப்புறமே ஹிந்து லாஸ் எல்லாமே அன்னைக்கு இருந்த நிலவரத்தில் பார்த்தா ஒரு ஹிந்து ஆண்மகன் எத்தனையோ திருமணம் செய்யக்கூடிய நிலையில் கோடிஃபை பண்ணாங்க. ஹிந்து ஆக்ட்ஸ் எல்லாமே, ஹிந்து சக்சஷன் லாவோ மேரேஜ் லாஸோ எல்லாமே. பட் இந்த காமன் கிரிமினல் கோட் நம்ம நாட்டில் இருக்குது. சிவில் கோட் வந்து இது மதத்தின் அடிப்படைன்னு எடுக்க வேண்டாம். ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அந்த மாதிரி மதமாக பிரிக்காமல் அது ஒரு இந்த கோடிஃபிகேஷன் வந்தால் சிறப்பாக இருக்குங்கிற அந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்க்கும் அதில் கருதியதே தவிர அன்னைக்கு அமல்படுத்தல. ஏன்னா இருக்கக்கூடிய சிக்கல்கள் அன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நான் இதை பேசும்போது ஒரு வழக்கறிஞரா தான், எந்த மதத்தின் அடிப்படையிலோ கட்சியின் அடிப்படையிலோ ஒரு வழக்கறிஞரா ஒரு பெண்ணியம் பேசக்கூடிய நிலையில நான் பேசுறேன். இந்த மாதிரி ஒரு கோடிஃபை பண்ணக்கூடிய ஒரு காமன் சிவில் கோட் இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவில் லாஸ், மேரேஜ் லாஸாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டி லாஸாக இருந்தாலும் சரி, ஒரு அடாப்ஷன் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லாஸ் இருக்கு. ஒரு மதத்தில் வந்து அடாப்ஷன் பர்மிட்டட், ஒரு மதத்தில் அடாப்ஷன் பர்மிட்டட் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அடாப்ஷன் பண்ண முடியாது. நீங்க மத பழக்கங்கள் மாறுபடுவது போல மதம் சார்ந்த வாழ்வியல் பழக்கங்களும் மாறுபடலாம் தானே? இல்லைங்க, இப்ப வந்து ஒரு சமூக மாற்றம் தான் சட்ட மாற்றத்துக்கு வழிவகை செய்கிறது. அப்போ காலகாலமாக இருந்த பல்வேறு விஷயங்களை நம்ம மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். மதம் சார்ந்த விஷயங்களே பல்வேறு விஷயங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். காமன் சிவில் கோட் வரும்போது எந்த மதத்திற்கும் பாதிப்பு இல்லாமல் வரக்கூடிய ஒரு காமன் சிவில் கோடாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது அவங்களோட மத ரீதியாக எல்லா மத தலைவர்களும் எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய அந்த கன்சென்சஸ் 60 வருஷம் இல்லாத போது ஏற்படாத கன்சென்சஸ் திடீரென்று நம்ம இல்ல, இது வந்து பேசப்பட்ட விஷயம். இந்த அரசுடைய செயல்பாடு பற்றி இல்ல இல்ல, இது வந்து மோஸ்ட் இம்பிராக்டிகல் சஜஷன் given by madam. நான் வந்து மதத்தை பேசல. அதாவது இது வந்து எல்லாரும் கையில எடுக்க பயப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்த பர்టిక్యులர் கவர்மெண்ட் கையில எடுக்கும்போது அது இந்துவா பிரின்சிபலா அது வந்து செய்ய முடியாது. இன்னைக்கும் அரசமைப்பு சட்டத்துல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இந்த நாட்டுக்கு ஒரு பொது சிவில் சட்டம் வேணும்னு இருக்கு. ஆனா அது அமலாக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவு இல்ல. முடியாது சார், அமலாக்க முடியாது சார். அத பத்தி பேசலாம். ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு இல்ல. இப்போ வந்து அவங்களோட கருத்துக்களை சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து எங்களோட மதம் நீங்க வந்து இதுல தலையிடாதீங்கிற ஒரு விஷயம். கிரேட் ரெஸ்பெக்ட் டு தட் இஸ்லாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமிய பெண்கள் தான் காலகாலமாக சொத்துரிமையை அனுபவித்து கொண்டிருந்த கூடிய பெண்கள், அவங்களுக்கு நிறைய உரிமைகளை கொடுத்தக்கூடிய இங்க வந்து மேடம் சொன்ன மாதிரி சத்தியோ இதெல்லாம் நமக்கு பெண்களுக்கு இந்து பெண்களுக்கு எதிராக இருந்த நிலையில கூட உரிமைகள் பல கொடுத்த ஒரு மதம் தான் இந்த ட்ரிபிள் தலாக். இது மாதிரி அவங்களோட இப்ப நானே அவங்களோட பார்வை, அவங்க பார்வை நமக்கு தெரியணும். நாம வந்து வேறொரு மதத்தை பின்பற்றி இந்த பார்வையில பார்த்தாலும் பொதுவாக ஒரு வழக்கறிஞராக பெண்களுக்கு பொதுவான ஒரு உரிமையை, அதனால அந்த வாய்ப்பை சீர்திருத்தத்துக்கான தேவை இருக்கு அப்படின்னா பலர் உடன்படலாம். ஆனா சீர்திருத்தக்கூடிய உரிமையை சட்டம் எடுத்துக்கணுமா, அரசு எடுத்துக்கணுமா, அந்த மதத்துக்கிட்ட கொடுத்துடணும்? இல்ல, ஒருவேளை இத்தனை நாள் நீங்க மதம் மாறுபடும் மாத்திடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தோம் இல்லைங்கிறதுனால, அதுவும் ஒரு வழக்கின் அடிப்படையில் தானா கையில எடுக்கல. உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீதியரசர்கள் ஒரு நோட்டீஸ் சப்மிட் பண்ணி இவங்க கவர்மெண்ட் வந்து அவங்களோட ரிப்ளை வைக்கிறாங்க. ஆனால் ஒரு காமன் சிவில் கோட் வந்தால் பல்வேறு தளங்களில் பெண்களுக்கான உரிமை, அதாவது அவங்க மதத்தில் சம உரிமை, அதாவது எந்த மதத்தையும் பாதிக்காத வகையில் ஒரு சம உரிமை கொண்டு வந்தால் அது பெண்கள் உரிமையா இருக்கும். சகோதரி சல்மா அவர்கள்ட்ட கேட்க வரும்போது காமன் சிவில் கோடுக்கான தேவை காட்டிலும் இதுல வந்து மத்திய அரசு மீது நீங்களும் குற்றம் சாட்டினீங்க. ஆனா இதை வந்து முன்னெடுப்பது மத்திய அரசு அல்ல. ஒரு ஸ்பெசிபிக்கான வழக்கு வருது உச்ச நீதிமன்றத்துல, அது சார்ந்து விவாதம் விரிவடையுது, மத்திய அரசுடைய கருத்து கேட்கப்படுது, which is well known. ஏற்கனவே அரசுடைய நிலைப்பாடு. கோர்ட்டும் கூட பல இடங்கள்ல இதற்கான அவசியத்தை பற்றி இதை பற்றிய கன்சர்னை வெளிப்படுத்தி இருக்கும் போது இதுல ஒரு ரீலுக் ரீதிங்க் எல்லாமே தேவைப்படுது இல்லையா? ஒரு கோடிஃபை பண்றதுக்கான அவசியம் பற்றி பேசுவது விவாதிப்பது அவசியமாகுது இல்லையா? இல்லை, இது வந்து நம்ம வந்து எப்பவுமே காமன் சிவில் கோடு வந்து அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நிலைப்பாடு. இவங்க வந்து சொல்றாங்க இல்லையா, முதல்ல ஒரு கொண்டு வரலாம், அது தேவைப்படும், அது பேச்சுவார்த்தை மூலமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி யார் பண்ணுறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது, அவங்களுடைய ஒற்றை மதம் சார்ந்த
சார்பு நிலை இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். உடனே இந்த ஆட்சியாளர் சமயத்துல நோக்கத்தை தான் பத்தி குறை இந்த சொல்லக்கூடாது. சமயத்துல தான் ஆட்சியாளர்கள் நமக்கு விட்டுருங்க. சந்தேகம் வருது. இந்த நாட்டுடைய அரசமைப்பு எவ்வளவோ சட்டத்துக்கு ஒரு தவறான பிரச்சனைகள் நோக்கம் இருக்க இருக்கு. முடியாது. எவ்வளவோ பிரச்சனைகள் அரசமைப்பு இருக்கு. சட்டத்துல காமன் சிவில் கோட் பற்றி பேசப்பட்டு அது இந்திய நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கா இல்லையா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து தான் நாங்க சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அப்போ இவங்க கிட்ட நாங்க எந்த நம்பிக்கையில போய் இந்த சிறுபான்மையினர் வந்து இவங்க சரியானபடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் சாப்பாட்டை கூட இது சாப்பிடணும், இத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு இருந்த விஷயத்தையே சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கப்போ சந்தேகம் வர்றது இயல்பான ஒரு விஷயம்தான். இந்த பிரச்சனை என்னன்னா பெண்கள் தான் அமைப்புகள் தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. இப்போ வந்து அவங்க கோர்ட்டுக்கு போனது குர்ஆனில் இருக்கக்கூடிய உரிமைகளை கேட்டு. இதுக்கு வந்து கோர்ட் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அரசாங்கத்தினுடைய இதை கேட்காம போலாம். ஆனா அரசுக்கு இதுல வந்து மதம் சார்ந்த தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற விதமே வேற விதமா இருக்கு. இத்தனை வருஷமா வந்து சச்சார் கமிட்டியை வந்து அறிக்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவசரமா ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன? அதெல்லாம் பத்தி அக்கறை இல்லை. இதுக்கு மட்டும் வேகமா முன்ன வர்றாங்க அப்படிங்கிறப்பதான் சந்தேகம் வருது. அதுக்கு அவசரமா அவங்க கொண்டு வந்தாங்கன்னா நாங்க சந்தோஷப்படுவோம். அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்து முஸ்லிம் பெண்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாம் பரிதாபமான அப்படின்னா இந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். முன்னேறி இருக்காங்களா? இதே ஒண்ணுதான் கோர்ட்ல மகளிர் அமைப்புகள் அணுகி இருக்காங்க. அதற்கு வந்து கோர்ட் வந்து தீர்வு சொல்லட்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த நடைமுறையில வந்து இருக்கக்கூடிய சிக்கல் வந்து சமூகத்தின் கையில இருக்கு. இத வந்து நிச்சயமா கோர்ட் தவறான வழிமுறையின் முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். பெண்கள் இந்த மாதிரி தவறான நடவடிக்கை மூலமா, அதாவது முத்தலாக்குங்கிறதே தவறான ஒரு விஷயமா இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. அதன் மூலமா எந்த பெண்களும் இனி வாழ்க்கையை இழக்க கூடாதுங்கிறத நம்மளுடைய அத்தனை பேருடைய எடுத்த ஒரு பொசிஷனை வந்து பார்லிமெண்ட் வந்து வீட்டோ பண்ணுச்சு. ஷாபானு வழக்குல உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அப்ப இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்கள் இருந்தார்கள், பனாத்வாலா சாஹிப் இருந்தாங்க, சுலைமான் சேட் இருந்தாங்க, என்னுடைய தந்தையார் அப்துல் சமத் இருந்தாங்க. நாடு முழுக்க அவர்கள் சுற்றி கோர்ட் வழங்கின ஒரு தீர்ப்பு தவறு, இஸ்லாத்துக்கு புறம்பானது, குர்ஆனுக்கு எதிர்ப்பானது. அரசமைப்பு சட்டத்துல அப்படி இல்ல. அந்த நேரத்துல அவங்க இருவரும் சொன்ன இன்னொரு விஷயத்தை வலியுறுத்த விரும்புறேன். எல்லாரும் முன்னேறணும், இந்து பெண்கள், இஸ்லாமிய பெண்கள், அந்த அக்கறை அவர்களுடைய முன்னேற்றத்துக்காக ஸ்பெசிபிக்கான பரிந்துரை ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன்ல இருக்கிறது, சச்சார் கமிட்டில இது எல்லாத்துக்கும் நாங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரு அலாட்மெண்ட் கொடுத்து அதுக்கு மைனாரிட்டிஸ்க்கு தனியா ஒரு இதெல்லாம் கொடுத்து தான் இருக்கோம். அவங்க சகோதரி லாயர் அவங்க சொன்னதுக்கு, வரலட்சுமி சொன்னதுக்கு ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க. இது வரைக்கும் இது செய்யப்படாம இருந்ததே மிக தவறான விஷயம். ஆக்சுவலா பெண்கள் வந்து அவ்வளவு ஈஸியானவர்களா, எந்த பெண்களாக இருக்கட்டும் இவ்வளவு ஈஸியானவர்களா? நீங்க திருப்பிட்ட 3 தடவை உடனே அவங்க குர்ஆன்ல சொல்லியிருக்க மாதிரி கூட இல்ல. அவங்க வந்து கான்சென்சஸ் வேணும், கன்விக்ஷன் வேணும், பேசணும், இருந்து பேசணும். சகோதரி சொன்ன பாத்திமா சொன்ன மாதிரி 3 மாசம் அது மாதவிடாய் வரணும், அது வரைக்கும் 3 மாசம்லாம் வெயிட் பண்ணணும். இது எதுவுமே இல்லாம நீங்க வந்து ஆணாதிக்க சமூகத்தோட இம்பாக்ட வேற இதுல வேற திணிச்சுக்கிறீங்க. திணிச்சிட்டு பெண்களுக்கு எதிராக எல்லாமே போகும்பொழுது அதற்கு வந்து ஒரு கேஸ் வருது. கேஸ் வரும்போது கவர்மெண்டோட அஃபிடவிட் கூட கேட்கறாங்க. அது எந்த கவர்மெண்ட்னாலும் இதை தான் சொல்லி இருக்கணும், நல்ல கவர்மெண்டா இருந்தா. இது மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் இல்ல. இதற்கு நாங்கள் வேற எந்த பின்மூலமும் கிடையாது. கோர்ட்டு தான் இப்போ முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. இது 2 வழக்கு குறித்த விவரங்களை பார்த்தோம். ட்ரிபிள் தலாக் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல விவாகரத்துக்கான காரணமா பெற்றோரை பராமரிக்கல, இல்லை பெற்றோரை பராமரிக்கிறதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னா அதுவும் ஒரு காரணமா இருக்க முடியும்னு கோர்ட் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. இது இந்த 2 வாரத்திலையுமே பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது பெண்களாக நாம் பார்க்கின்றோம். பெண்களையும் கூட சிலர் இறக்க குணம் இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கலாம். அதுதான் அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த ஒரு ஹிந்து விவாகரத்தை சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஆணுக்கு மறுமணம் செய்வது சுலபமாக பல இடங்களில் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் பெண்ணுக்கு திருமணமே அப்படிங்கிறதே ஒரு சிக்கலாக இருக்கிறத பார்க்கிறோம். இதில் வந்து அரசு இதில் வந்து ஒரு செயல்பாடை நிர்வகிக்கணுமா, கோர்ட் நிர்வகிக்கணுமா, இல்லை சட்டம் நிர்வகிக்கணுமா,
இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சமூகத்துக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது வந்து அந்தந்த மதத்துக்கு விடணுமா, இல்லை இதில் வந்து ஒரு சட்டம் இதில் வந்து தன்னுடைய செயல்பாட்டை ஆக்கத்தை காட்டணுமா அப்படிங்கிறது ஒரு தொடர் விவாத பொருளாக இருக்கிறது. இம்முறையும் இருக்கிறது. சமூகத்துக்கு இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும் இதில் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.